வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு இந்த 2025 என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விமான ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சிம்ம ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷ்டம சனி காலம் தொடங்க போகுது. ஏற்கனவே இந்த ஒரு வருட காலங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கு. ஏன் இப்போ அஷ்டம சனி வேற தொடங்கிடுச்சு. இந்த அஷ்டம சனி காலத்துல பல இன்னல்களையும் பல சங்கடங்களையும் மன குழப்பங்களையும் மன கஷ்டங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்க இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரங்க. எல்லாருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இல்லை. சந்திரன் ஆதிக்கம் இருக்கிற ராசிக்கு அஷ்டம சனியோட பாதிப்பு அவ்வளவா இருக்காது. அதுக்கு சிம்மராசிக்காரங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். யாரை நம்பியும் பணத்தை ஏமாறக்கூடாது. அஷ்டம சனி காலத்துல ஒன்று பணத்தை இழப்பீங்க, இல்லை பதவி இழப்பீங்க, இல்லை பொருள் இழப்பீங்க. இந்த மாதிரியான பல இழப்புகள் வந்து அஷ்டம சனி காலத்துல வரும். ஒரு சில சிம்மராசிக்காரங்க அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் இப்படி நடக்காது, ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். அதனால என்ன செய்யணும்னா பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், பொருள்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும். பண விரயத்தை வந்து சனி பகவான் அதிகமாக கொடுப்பாரு இந்த சிம்மராசியை பொறுத்தவரைய. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. புதுசா தொழில் தொடங்குறது அறவே கூடாது. புது தொழில் தொடங்குறேன், இல்லை புதுசா பிசினஸ் பண்ண போறேன், இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் வந்து பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டத்துல தான் முடியும். புது தொழிலோ இல்லை வேலைக்கு போகிறதோ இருக்கிற தொழிலை அப்படியே நடத்திட்டே போயிருந்தீங்கன்னா இந்த 2 வருஷ காலத்தை எப்படியாவது ஓட்டிடலாம். புது தொழில் தொடங்கவே கூடாது அஷ்டம சனி காலத்தில். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேலைக்கு போகிறேன், வேலையை மாற்றுறேன், இல்லை இடத்த மாற்றுறேன் அப்படி மாற்றினீங்கன்னா உங்களோட இல்லை ஒன்று வேலை இல்லாமல் இருப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலையில் போய் நீங்களாம் போய் மாட்டிக்கிடுவீங்க. வெளிநாட்டு யோகங்கள் அதிகமாக வரும். பார்த்து பொறுமையாக போனோம். நிதானமாக 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு விசாரிச்சுட்டு போங்க. அங்கே போயிட்டு பண இழப்போ இல்லை வேற ஏதாவது கஷ்டமான வேலையிலையோ உங்களை சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அனைத்துலையுமே கவனமாக இருக்கணும் பண விஷயத்துல. ஏன்னா சனி பகவான் விரயத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த விரயத்தை நீங்கள் வந்து எப்படி சுப விரயமாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இப்போ ஏதாவது பணம் வருதுன்னா ஏதாவது பொருள் ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஏதாவது பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டு இல்லை கேம்லிங் இந்த மாதிரி எதாவது போனீங்கன்னா பண இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பணத்தை வாங்கிட்டு உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உடல் நலத்தில் வந்து அவ்வளோ ஆரோக்கியமோ முன்னேற்றமோ சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் இருக்காது. உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக போகணும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வந்து அஷ்டம சனி காலத்தில் அதிகமாக வரும். குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை வீட்டில் பிரச்சனை, இல்லை ஆஃபீஸில் பிரச்சனை, பல மன கசப்புகள், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, இந்த மாதிரியான பல மன கஷ்டங்களை கொடுத்தாரு. ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையை வந்து உண்டு பண்ணுவார் சனி பகவான் இந்த அஷ்டம சனி காலத்தில். அதனால சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் வரும். அதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளினீங்கன்னா இந்த 2025 நல்லா சேஃபாக போயிடலாம். பண வரவு வந்து இருக்குங்க. பண வரவு இருக்கான்னு சொல்ல முடியாது. பண வரவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் செலவுகள் வந்து அதிகரிக்கும். இந்த செலவுகளை வந்து கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த 2025 சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். ஆனால் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவையில்லாத கூட வரும். நீங்கள் தான் சூஸ் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 2025 சிம்மராசிக்கு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரியான பல சிக்கல்கள் வரும். நீங்கள் பார்த்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரிவு எதுவும் ஏற்படும். முக்கியமாக அஷ்டம சனி காலத்தில் பிரிவுகள் வந்து ஏற்படும். இந்த பிரிவுகள் ஏற்படக்கூடாதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்களோட வீட்டில் இருக்க பிரச்சனையை 3ஆவது மனுஷன் எடுத்துகிட்டு போகாமல் நீங்களாம் பேசி சரி பண்ணி அந்த விரிசலை வந்து எப்படி உண்டாக்காமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு பண்ணணும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வண்டி வாகனத்தை செல்லும்போது கவனமாக போகணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சகோதரர்களோட பிரச்சனை ஏற்படும். சொத்து தகராறோ இல்லை வீண் கோர்ட்டு விஷயங்கள், இந்த மாதிரியான அஷ்டம சனி காலத்தில் இந்த 2025 நடக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் ஒன்றா இருக்கிறதுனால பார்க்கும்போது சிம்மராசிக்கு இந்த 2025 அஷ்டம சனி காலத்தில் ஒரு சுமாரான காலகட்டமாக தான் இருக்குது. ஆனால் பண வரவும் தொழிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 கொஞ்சம் சுமாராக இருக்குது. கொஞ்சம் பார்த்து அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பண்ண தரும். சிம்மராசிக்காரருக்கான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.